வணக்கம் நண்பர்களே. திங்க் பாசிட்டிவ் தமிழில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஃபினான்ஷியல் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஒய் ஸ்கீம்ஸ், அதாவது சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம்ஸாக இருக்குது. மேலும் இந்த ஸ்கீம்ஸ் கேர்ள் சைல்டு பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். சரிங்களா? அதாவது பெண்கள்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கல்யாண வயசில் நகை போட முடியாமல், மேலும் படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா பெனிஃபிட் ஆகணுன்றதுக்காக இந்த ஒரு ஸ்கீமை கவர்மெண்ட் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. மேலும் இதை பற்றி முழு விஷயம் பார்ப்போம். ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்க 10 வயசு ஆகிறதுக்குள்ளே இந்த ஸ்கீம்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணிடணும். மேலும் இந்த ஸ்கீம்ஸை யார் ஓப்பன் பண்ணலாம்னா கார்டியன், அதாவது பாதுகாவலர் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா அவங்க பேரண்ட்டோ இதை ஓப்பன் பண்ண முடியும். மேலும் இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்ப்போம். அதாவது இதோடைய வட்டி எவ்வளோன்னா ரொம்ப அதிகமான வட்டியை தராங்க. அதாவது வருஷத்துக்கு 8% வட்டி தராங்க. மேலும் இது ஒரு கூட்டு வட்டி அப்படின்றதால இது ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு ஆப்ஷன்ஸ். மேலும் இதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். மேலும் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில், அதாவது எவ்வளோ நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வருஷத்துக்கு ரூபாய் 250 ரூபா போடணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதோடைய ஃப்ரீக்குவன்சி நீங்கள் மந்த்லி நீங்கள் டெபாசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு வேளை நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் டெபாசிட் பண்ணலன்னா உங்களுக்கு ஃபைனும் போடுவாங்க, அதாவது 50 ரூபா. அதனால் வருஷம் நீங்கள் கன்ஃபார்மாக 250 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பே பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ இந்த அக்கௌண்ட் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ் அக்கௌண்ட் ஃபேமிலியில் 2 பெண் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எலிஜிபிளாக இருக்கும். மேலும் ட்வின்ஸாக இருக்காங்க, இல்லை ட்ரிப்ளெட்ஸ், அதாவது 3 குழந்தையாக பிறக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு சில எக்ஸப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேலும் பார்த்திங்கன்னா என்ன கால வரையறை, இதோட மெச்சூரிட்டி பீரியட்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதோட கால வரையறை பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ், அதாவது அந்த பெண் குழந்தை 21 வயசுக்கு அப்புறமா அவங்க இதை யூஸ் பண்ணலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய கல்யாணத்துக்கோ இல்லைனா அவங்க படிக்கிறதுக்கோ இந்த தொகையை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேலும் பார்த்திங்கன்னா இதோடைய கான்ட்ரிபியூஷன் பீரியட், ஸோ இந்த அக்கௌண்ட்டு எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் பணம் போட வேண்டியது இருக்குன்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் பணம் போட வேண்டியதாக இருக்கும். அதாவது நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணிங்களோ அதில் 15 வருஷம் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா பார்ஷியல் வித்ட்ரால் ஆப்ஷனும் இதில் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ ஒருவேளை அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அவங்க அந்த தொகையில் 50% அமௌண்ட்டை படிக்கிறதுக்காகவோ இல்லை கல்யாணத்துக்காகவோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதாவது ட்ரிபிள் டேக்ஸ் எக்ஸப்ஷன், ஸோ ட்ரிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அண்டர் செக்ஷன் 80C படி பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி குறைக்கிறாங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, மெச்சூரிட்டி அமௌண்ட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் ஃப்ரீ தான். ஸோ எந்த ஒரு வரியுமே கிடையாது. ஸோ அதனால் டேக்ஸ் பெனிஃபிட்டு இந்த ஸ்கீம்ஸுக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் சில அத்தரைஸ் பேங்க்லேயோ இல்லைனா பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். மேலும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்னா, பர்த் சர்டிஃபிகேட், அந்த பெண் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதே மாதிரி ஐடென்டி ப்ரூஃபுக்கு அவங்க ஐடென்டி ப்ரூஃப் ஆஃப் கார்டியன், ஸோ இப்போ பேரண்ட்டோ இல்லைனா கார்டியன்ஸ் இருக்குன்னா அவங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் தேவை. அதே மாதிரி அந்த குழந்தையுடைய ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் மற்றும் அந்த கார்டியன் யார் இருக்காங்களோ அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் தேவைப்படும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுடைய ஆப்ரேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது டெபாசிட் மோட் எப்படின்னா, நீங்கள் கேஷ் மூலமாக, செக் மூலமாகவோ இல்லை டிடி, இல்லை நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் பேங்க் மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அடுத்து பெனால்ட்டி ஃபார் டிஃபால்ட். ஸோ நீங்கள் வருஷத்துக்கு 250 ரூபா பே பண்ணி ஆகணும். ஒரு வேளை நீங்கள் ஒரு வருஷம் தவற விட்டிங்கன்னா அதுக்கு பெனால்ட்டியாக 50 ரூபா ஒரு வருஷத்துக்கும் போடுவாங்க. ஸோ அதனால் 250 ரூபா பே பண்ண வேண்டியது மிக முக்கியமானது. அடுத்து பாஸ்புக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோசர், ஸோ அதாவது அந்த காலம் முடிகிறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இறந்துட்டாலோ இல்லைனா லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ், அதாவது ஒருவேளை கேன்சர் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாலோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க இதை க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு மினிமம் 5 வருஷமாச்சு முடிஞ்சிருக்க வேண்டியது கட்டாயமான விஷயம். சரிங்களா? அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட், ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்தியாவில் எங்கே இருந்தோன்னா லொக்கேட்டும் பண்ணிக்க முடியும். அதாவது இங்கேருந்து இன்னொரு, இப்போ இந்த ஊரிலேருந்து வேறு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா ஸோ இந்த அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு அதிகமான வட்டி தொகை தராங்க. ஸோ ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் இந்த அளவுக்கு வட்டி தர்றது ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால் 8% போது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு
இன்ட்ரெஸ்ட் ரேட். அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றதால உங்களுக்கான ஒரு சேஃப்டியான இருக்கும். ஸோ அதனால் வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம்ஸ். நிறைய பேர் வந்து பெண் குழந்தை பிறந்தாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஐயோ பெண் குழந்தை பிறந்துச்சு, நகை சேர்த்து வைக்கணும், கல்யாணத்துக்கு அப்படின்னு ஏகப்பட கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இப்போ நம்ம கால்குலேஷன் டீல்ஸ் வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்து ஒரு 500 நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 8% அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு கூட்டு வட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. தனி வட்டி வேறு, கூட்டு வட்டி வேறு. தனி வட்டியை விட கூட்டு வட்டி ரொம்ப பெனிஃபிட் ஆனது. ஸோ வந்து ஆனுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி போடுவாங்க. மேலும் வந்து இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம். இது அந்த 15 வருஷம் நீங்கள் பணம் போட்டாகணும். அப்புறம் மெச்சூரிட்டி வந்து 21 வயசில் வந்து ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கால்குலேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா மாதம் நீங்கள் 500 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னா 6000 வரும். அதாவது ஒரு மாதம் நீங்கள் 500 போட்டிங்கன்னா 12 மாதத்துக்கு 6000 அமௌண்ட் வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் 15 வருஷத்துக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா 6000 பெருக்கல் 15 போட்டிங்கன்னா 90000 வரும். சரிங்களா? அப்போ நீங்கள் போடுற அமௌண்ட்டு 15 வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 500 போட்டிங்கன்னா 15 வருஷத்துக்கு 90000 அமௌண்ட் உங்களுக்கு வரும். சரிங்களா? 6000 ரூபா தொகை ஒரு வருஷத்துக்கு. ஸோ இப்போ 15 வருஷம் அப்படின்னும் போது 8% இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கூட்டு வட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வர்ற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,75,945. அதுவே அதே சேம் அமௌண்ட்டை, அதாவது 6000 இருக்குல்ல, அந்த 6000 ரூபாயை நீங்கள் 15 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 90000 தான் வரும். ஆனால் அதுவே உங்களுக்கு வட்டியோடு போட்டு கூட்டு வட்டி போடுறதால 1,75,945 வருது. அப்போ இதே சேம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 21 வருஷம் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வர்ற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,79,203 ரூபா வருது. ஸோ அப்போ வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 6000 ரூபா பணத்தை நீங்கள் 21 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,26,000 தான் வரும். ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஸ்கீம்ஸில் போடுறது மூலமாக உங்களுடைய அமௌண்ட் வந்து 2,79,203 ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் சேர்றது மூலமாக உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சேர்ந்து பயனடைங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டவுட்டை வந்து கிளியர் பண்ணப்படும். இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. அடுத்த வீடியோ மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.